ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரை வளர்க்குறது எப்படி என்பது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதைக்கு எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். அஞ்சரை பெட்டியில் இருக்கும் அந்த வெந்தயமே நமக்கு போதுமானது. வெந்தயக்கீரையில் இருக்கும் சத்துக்கள் சொல்லி மாளாது. எப்படி வளர்ப்பது என்று படிப்படியாக நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெந்தயம் 50 முதல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற பாட்டை பொறுத்தது, பாட் மீன்ஸ் தொட்டியை பொறுத்தது. ஒரு பாட் அகலமாக இருந்தால் நல்லது தான். வெந்தயத்தை 8 அல்லது 12 மணி நேரம் நன்றாக நீரில் ஊற வச்சு கொள்ளுங்க. பின் நீரை வடித்து துணியில் ஹாட் பேக்லேயோ அல்லது மூடி 8-12 மணி நேரத்துக்கு நன்றாக முளைக்கட்டி எடுத்துக்கோங்க. இல்லை என்றால் ஒரு கிண்ணத்தில் வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சோம் நம்ம 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் பொறுத்து நம்ம அதை பயன்படுத்தலாங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான தொட்டியை எடுத்துக்கோங்க. தொட்டியை எடுத்துட்டு அதில் அந்த 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு அந்த நட வேண்டிய தொட்டியில் மண்ணை நிரப்பிக்கொள்ளலாம். மண்ணை கார்டன் சாயில் ஒரு 50%, கொக்கோ பெட்டு, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவை தாங்க இது. இதை மண்ணை நிரப்பிக்கொள்ளலாம். தொட்டியினுடைய உயரம் 5 இல்லை 6 இன்ச்சாவது இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நன்றாக வளரும். இப்போது வெந்தய விதைகள் தயாராகிடுச்சு. இப்போ மண்ணெல்லாம் நிரப்பியாச்சு. இதுதாங்க 12 மணி நேரம் ஊற வச்ச வெந்தய விதைகள். வெந்தயத்தை நன்றாக பரப்பி தூவி விடுங்க. விதைகளை நெருக்கமாக தூவ வேண்டாம், கொஞ்சம் நல்லா தூவி விடுங்க. அப்போ தான் அது ஃப்ரீயாக உங்களுக்கு வளரும். நெருக்கமாக இருந்தால் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அதனால தான் அகலமான தொட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. தூவியாச்சு. நெருக்கமாக இருந்தால் கொஞ்சம் கிளறி விடுங்க. அதற்கு பின் மேலே மண்ணை தூவி மூடிடுங்க. லேசாக விதைகள் மறையும் அளவுக்கு தூவினால் போதுமானது. லேசாக மறையிற அளவுக்கு நீங்கள் தூவினா போதும். தூவி விட்டால் போதுங்க, அழுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். தூவினால் போதுமானது. அந்த விதைகள் மறையும் வரை. விதைகள் தூவியாச்சு. அதன் பிறகு நீங்கள் நீர் தெளித்தால் போதுமானதுங்க. நீரை தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. தொட்டியில் எப்போதும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம கவனிச்சுக்கணும். ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் ஈரமாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணீர் அதிகம் விட்டால் விதைகள் அழுகி விடுங்க. நேரடியாக சூரியனை கீழே வைக்கக்கூடாது. சூரிய வெளிச்சம் இருக்கும் இடமே போதுமானது. சூரிய வெளிச்சம் இருக்கும் இந்த இடமே போதுமானதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வளர்ந்து 7 நாட்களான கீரை தளிர் தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.